இன்றைய முக்கிய செய்திகள். குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு போராட்ட களத்தில் பிரார்த்தனை செய்த விவசாயிகள். அரசு பேருந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் பலி, நடத்துனர் உள்பட 25 பேர் காயம். நைஜீரியாவில் விவசாய தொழிலாளர்கள் 110 பேர் கழுத்தறுத்து கொடூர கொலை. அனைத்து ரயில் நிலையங்களிலும் மண் குவளையில் தேநீர் விற்பனை செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 94 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் 88,47,000 பேர் குணமடைந்து உள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தினசரி புதிய பாதிப்புகள் கடந்த மாதம் வெகுவாக குறைந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பாதிப்பு எண்ணிக்கை 40,000 தாண்டி பதிவாகிறது. குறிப்பாக சில வட மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதே சமயம் நாடு முழுவதும் குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 94 லட்சத்தை தாண்டியது. மொத்த பாதிப்பு 94,31,692 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 38,772 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஒரே நாளில் 443 பேர் மரணமடைந்து உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,37,139 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 88,47,600 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 45,333 பேர் குணமடைந்து உள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 4,46,952 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.45%, குணமடையும் விகிதம் 93.81% உள்ளது. விவசாயிகளின் போராட்டம் தொடர்ந்து 5வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் டெல்லியின் 2 எல்லைகள் மூடப்பட்டன. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் டெல்லி சலோ போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். டெல்லியில் போராட்டம் நடத்தும் நோக்கில் வந்த விவசாயிகள் காவல்துறையால் எல்லைகளில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு டெல்லி புராரி மைதானத்தில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது. அதனை ஏற்று குறிப்பிட்ட அளவு விவசாயிகள் அங்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் ஜந்தர் மந்தர் பகுதியை தங்கள் போராட்டத்திற்கு ஒதுக்காமல் புராரி மைதானத்தை ஒதுக்கியதால் எல்லையிலேயே பெரும்பாலான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புராரி மைதானத்திற்கு அனைவரும் சென்றால் முன்கூட்டியே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்த அழைப்பை விவசாயிகள் ஏற்க மறுத்து எல்லைகளில் போராட்டத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர். விவசாயிகளின் போராட்டம் இன்று 5வது நாளாக நீடிக்கிறது. விவசாயிகளின் போராட்டம் காரணமாக சிங்கு மற்றும் திக்ரி எல்லைகள் மூடப்பட்டன. எந்த வாகனங்களும் அந்த வழியாக செல்ல அனுமதிக்கப்படவில்லை. வாகனங்கள் மாற்று பாதைகளில் திருப்பிவிடப்பட்டன. டெல்லியை நோக்கி செல்லும் 5 நுழைவு பாதைகளையும் முடக்கப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு சீக்கிய மதத்தை சேர்ந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் பகுதிகளிலேயே பிரார்த்தனை செய்தனர். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரான குருநானக்கின் பிறந்த நாளை சீக்கியர்கள் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அவ்வகையில் குருநானக் ஜெயந்தி இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி குருத்வாராக்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான சீக்கிய விவசாயிகள் போராட்ட களத்தில் இருப்பதால் அவர்கள் கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை. இதனால் போராட்டம் நடத்தி வரும் பகுதிகளிலேயே பிரார்த்தனை செய்தனர். பிரசாதம் செய்து அதை படையலிட்டு பின்னர் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தனர். திக்ரி எல்லையில் பிரார்த்தனை செய்த விவசாயிகள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கும் பிரசாதம் கொடுத்து மகிழ்ந்தனர். கேரளாவில் அரசு பேருந்து இன்று காலை மரத்தில் மோதியதில் ஒருவர் பலியானார். 25 பேர் காயமடைந்தனர்.
கேரளாவின் கொச்சி நகரில் சக்கரப்பரம்பு என்ற பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு போக்குவரத்து கழக சொகுசு பேருந்து இன்று காலை திடீரென மரம் ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தின் முன்பக்க பகுதி உடைந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் பேருந்தின் ஓட்டுநர் பலியானார். பேருந்தில் பயணம் செய்தவர்கள் உள்பட 25 பேர் காயமடைந்தனர். அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். நடத்துனரின் நிலை மோசமாக உள்ளது. விபத்து நடந்தது பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் படுகாயமடைந்தனர். பிரான்சில் மோசமான நோக்கத்துடன் காவல்துறையினரை புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பது தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிக்கும் வகையில் புதிய பாதுகாப்பு மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த மசோதாவுக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே கடந்த வாரம் தலைநகர் பாரிஸில் கருப்பினத்தை சேர்ந்த இசைக்கலைஞர் ஒருவரை வெள்ளை இன காவல்துறை அதிகாரிகள் சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து சர்ச்சைக்குரிய இந்த பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் காவல்துறையினரின் மிருகத்தனத்தை காட்டும் இதுபோன்ற சம்பவங்களை அம்பலப்படுத்த முடியாமல் போகும் என மசோதா எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இந்த பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் இந்த மோதல் பெரும் வன்முறையாக வெடித்தது. கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் பட்டாசுகள் உள்ளிட்டவற்றை வீசி தாக்குதலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்தனர். இதனால் பாரிஸ் நகரம் முழுவதும் போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த வன்முறையில் 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் படுகாயமடைந்தனர். வடக்கு மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் நைஜீரியாவும் ஒன்று. இந்நாட்டை சுற்றி லிபியா, சூடான் மற்றும் சாட், கமரூன் ஆகிய நாடுகள் அமைந்துள்ளது. அங்கு போகோ ஹாரம், IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பயங்கரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கையில் இராணுவமும் அரசு ஆதரவு பெற்ற குழுக்களும் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் அரசு படையினருக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அரசு படையினருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் ரகசிய தகவல்கள் அனுப்புவதாகவும் கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது போகோ ஹாரம் பயங்கரவாதிகள் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் மைடுரூகி மாநிலத்தில் கோசோபி என்ற கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் நேற்று 110க்கும் அதிகமான தொழிலாளர்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது பயங்கர ஆயுதங்களுடன் அங்கு வந்த போகோ ஹாரம் பயங்கரவாதிகள் விவசாய வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களை சிறைப்பிடித்தனர். மேலும் அவர்களின் 110 பேரின் கை கால்களை கட்டிய பயங்கரவாதிகள் அவர்களை கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்தனர். மேலும் சிலரை கடத்தி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து அரசு ஆதரவு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். போகோ ஹாரம் பயங்கரவாதிகளின் இந்த கொடூர கொலைகளுக்கு நைஜீரிய அதிபர் முகமது புகாரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் பூனேயில் இருந்துதான் அவருக்கு கொரோனா தடுப்பு மருந்து கிடைக்கப் போகிறது என சுப்ரியா சுலே MP கூறினார். கொரோனா தடுப்பு மருந்து தயாரித்து வரும் பூனேயில் உள்ள சீரம் நிறுவனத்தை நேற்று முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். இதனிடையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் மகளும் MP-யுமான சுப்ரியா சுலே அந்த நேரத்தில் பட்டதாரிகள் தொகுதி தேர்தல் நடைபெறவுள்ள பூனே தாலேகாவ் தாபடேவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பிரதமர் மோடி உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் கொரோனாவுக்கான மருந்து அவருக்கு பூனேயில் இருந்துதான் கிடைக்கப் போகிறது என பேசினார். இது குறித்து அவர் கூறிய போது, அவர் இன்று பூனேயில் உள்ளார். பாருங்கள், அவர் உலகத்தில் உள்ள எல்லா இடங்களையும் சுற்றி வந்த பிறகும் பூனேயில் தான் அவருக்கு கொரோனா தடுப்பு மருந்து கிடைக்கப் போகிறது. பூனேயை தாண்டி எதுவும் இல்லை. கொரோனா தடுப்பு மருந்தை பூனேயை சேர்ந்தவர் தான் கண்டுபிடித்தார். ஆனால் யாரோ ஒருவர் அதை கண்டுபிடித்ததாக கூறுவார் என்று அவர் பேசினார். நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் பிளாஸ்டிக் குவளைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மண் குவளையில் தேநீர் விற்பனை செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் மின்மயமாக்கப்பட்ட
திகாவாரா பண்டிகுயி பிரிவு ரயில் வழித்தட தொடக்க நிகழ்ச்சி திகாவாரா ரயில் நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. 34 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த மின் வழித்தடத்தில் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்து அமைச்சர் பியூஷ் கோயல் பேசிய போது, நாட்டில் சுமார் 400 ரயில் நிலையங்களில் தற்போது மண் குவளையில் தேநீர் வழங்கப்படுகிறது. வரும் காலத்தில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் தேநீரை மண் குவளையில் விற்பனை செய்ய திட்டமிட்டு வருகிறோம். பிளாஸ்டிக் இல்லாத இந்தியாவை நோக்கிய ரயில்வே துறையின் பங்களிப்பாக இந்த நடவடிக்கை அமையும். மண் குவளை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் பிளாஸ்டிக் குவளைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மண் குவளையில் தேநீர் விற்பனை செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளில் ஜாதி பிரிவுகள் இருப்பதால் எந்த பயனும் இல்லை என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்கரி கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நிதின் கட்கரி கூறிய போது, அரசியல் கட்சிகளில் ஜாதி மதம் உட்பட எந்த அடிப்படையிலும் பிரிவுகள் துவக்கப்படுவதை ஆதரிக்க மாட்டேன். ஜாதி மதத்தை விட திறமைதான் ஒருவருக்கு முக்கியம். பாஜகவில் ஜாதி மத பிரிவுகள் உள்ளன. ஆனால் பாஜகவில் இந்த பிரிவுகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. திறமையும் உழைக்கும் திறனும் உள்ளவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கட்சியில் பொறுப்பும் முக்கியத்துவமும் அளிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். மத்திய அரசு விவசாயிகளை பயங்கரவாதிகள் போல நடத்துவதாக சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசு விவசாயிகளை பயங்கரவாதிகள் போல நடத்துவதாக சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் எம்பி கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, விவசாயிகளை டெல்லிக்குள் செல்ல அனுமதிக்காமல் இருப்பது வருத்தமானது ஆகும். அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த பயங்கரவாதிகள் போல நடத்தப்படுகிறார்கள். அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும். வேளாண் சட்டங்கள் ஒரு பிரச்சனை மட்டுமே. மற்ற எல்லா கோரிக்கைகளும் கருணையுடன் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். எல்லா மாநிலங்களும் சிறப்பாக இல்லை. எனவே அவர்களுக்கு உதவி செய்வது மத்திய அரசின் பொறுப்பு என்று அவர் கூறியுள்ளார். சென்னையில் சுந்தரபாண்டியபுரம் பீட்டர் ஆண்டனியின் நூல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மும்பை பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். CMR கல்வி அறக்கட்டளை மூலம் சுந்தரபாண்டியபுரம் பீட்டர் ஆண்டனியின் நூல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை பட்டாபிராம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாராவி பகுதியை சேர்ந்த மனிதநேய இயக்கம், கொலாபா தமிழ் சங்கம், மும்பை தமிழ் டிரைவர் சங்கம் ஆகிய அமைப்பின் நிர்வாகிகள் நூல் ஆசிரியர் பீட்டர் ஆண்டனிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறக்கட்டளை நிறுவன தலைவர் CM ரவி சிறப்பாக செய்திருந்தார். காந்திவிளியில் நகையை திருடிய பெண் கைது. பத்லாப்பூரில் வங்கி ATMில் தீப்பிடித்து விபத்து. அமராவதியில் சுற்றுலா பேருந்து தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. நாக்பூரில் வாகனத்தை நிறுத்த முயன்ற போக்குவரத்து காவலர் இழுத்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. மும்பையில் நடிகர்களை தேர்வு செய்யும் இயக்குனர் தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாக தொலைக்காட்சி நடிகை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நவம்பர் 26ஆம் தேதி நடிகை புகார் அளித்திருந்த நிலையில் இதுவரையில் எந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. நடிகர்களை தேர்வு செய்யும் இயக்குனர் ஆயுஷ் திவாரி தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாக தொலைக்காட்சி நடிகை ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவரின் இந்த புகாரை தொடர்ந்து வெர்சோவா காவல் நிலையத்தில் பிரிவு 376 கீழ் ஆயுஷ் திவாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடந்த 2 வருடங்களாக
தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாக நடிகை தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளதாக காவல்துறை அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இப்புகாரை தொலைக்காட்சி தொடர் நடிகை நவம்பர் 26ஆம் தேதி பதிவு செய்திருந்தார். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. வசாய் பகுதியில் பிளாஸ்டிக் பையில் கட்டிய நிலையில் பெண்ணின் அழுகிய சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வசாய் பகுதியில் மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலை அருகில் பெண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. பிளாஸ்டிக் பையில் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் சடலம் மீட்கப்பட்டது. சடலத்தை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் வசாய் பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காந்திபிலியில் தங்க நகை திருடிய சம்பவம் தொடர்பாக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 70 கிராம் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. மும்பை காந்திவிலி பகுதியில் வசித்து வரும் முதிய தம்பதியர் வீட்டில் வேலை பார்த்து வந்த பெண் விலை உயர்ந்த பொருட்களை திருடிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 70 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தம்பதியரின் குழந்தைகள் தற்போது சிங்கப்பூரில் வசித்து வருகின்றனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை மூத்த ஆய்வாளர் ரவி அடானே தெரிவித்தார். முதிய தம்பதியர் திருட்டு சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகாரளித்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். பத்லாப்பூரில் வங்கியின் ஏடிஎம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தானா மாவட்டம் பத்லாப்பூரில் செயல்பட்டு வந்த பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். குல்கான் பகுதியில் நேற்று இரவு 9:30 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தானா மாவட்ட பேரிடர் மீட்பு படை தலைவர் சந்தோஷ் கதம் தெரிவித்தார். தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கடனை திருப்பி கொடுக்காத கட்டுமான நிறுவன அதிபர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய 2 தொழிலதிபர்கள் மும்பையில் கைது செய்யப்பட்டனர். பாந்த்ரா மேற்கு பகுதியில் கடன் பெற்ற கட்டுமான நிறுவன அதிபரை சந்தித்த தொழிலதிபர்கள் கடன் பணத்தை திரும்ப கொடுக்காததால் துப்பாக்கியால் சுட்டு மிரட்டல் விடுத்தனர். துப்பாக்கி சூட்டில் கட்டுமான நிறுவன அதிபர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் ஃபயாஸ் குரேசி, பர்கான் சையத் ஆகியோரை கைது செய்துள்ளனர். பாந்த்ரா மேற்கு சேப்பல் சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்திய விசாரணையில் மிரட்டல் விடுக்கவே துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவித்தனர். அமராவதியில் சுற்றுலா பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. பயணிகள் உரிய சமயத்தில் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அமராவதியில் சொகுசு சுற்றுலா பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. விபத்து ஏற்பட்ட நிலையில் பேருந்தில் இருந்த 52 பயணிகளும் உடனடியாக இறங்கி உயிர் தப்பினர். ராய்ப்பூரில் இருந்து சூரத் சென்ற பேருந்து நேற்று பிற்பகல் 2 மணிக்கு திவாசா காவல் நிலையம் முன்பு தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. பேருந்தின் டயர் ஒன்று வெடித்து தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. தீ பிடித்ததை தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த இளைஞர், காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் காவல்துறையினர் தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாக்பூரில் வாகனத்தை நிறுத்த முயன்ற போக்குவரத்து காவலர் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நாக்பூர் சக்கர் தாரா பகுதியில் வாகனத்தை நிறுத்த முயன்ற போக்குவரத்து காவலர் ஒருவர் இழுத்து செல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பாக வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் குறித்த கேமரா பதிவை காவல்துறையினர் வெளியிட்டனர். வாகனத்தில் போனட்டில் காவலர் இருந்தபடி வாகனம் சாலையில் சென்றது கேமரா பதிவில் இடம்பெற்றிருந்தது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுடன் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை காவல் நிலையம் அருகே உள்ளது MKT நகர். இங்கு வசித்து வந்த வளர்மதி தனது மூத்த மகள் அகிலா, இளைய மகள் பிரீத்தி ஆகியோருடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக தங்களுடைய வளர்ப்பு நாய்க்கு விஷம் கொடுத்து உள்ளனர். வளர்மதியின் கணவர் அருண்
கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக உடல்நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்தார். வறுமை மற்றும் கணவர் இறந்த துக்கம் தாழாமல் 3 பேரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்கொலை செய்து கொள்ளும் முன் மகள்கள் எழுதியுள்ள கடிதத்தில் எங்களது அப்பாவிடமே நாங்கள் செல்கிறோம் என்று குறிப்பிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ஒத்தக்கடை காவல் நிலைய காவல்துறையினர் இறந்த 3 உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை ராசாசி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு மகா ருத்ர தீபமான சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுள் ஒன்றான நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இதனையொட்டி கார்த்திகை தீப திருவிழாவிற்கு முந்தைய நாளான நேற்று முன்தினம் பரணி நட்சத்திரத்தில் பரணி மகா தீபம் சுவாமி நெல்லையப்பர் சன்னதி மகா மண்டபத்தில் ஏற்றப்பட்டது. கார்த்திகை தீப திருநாளில் காலை மகா ஹோமங்களும் மாலையில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா மண்டபத்தில் ஏற்றப்பட்ட பரணி தீபத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பரணி தீபத்தை கோவில் தலைமை அர்ச்சகர் தலையில் சுமந்தவாறு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமி சன்னதி தெருவில் அமைந்துள்ள சொக்கப்பனை மூக்கிற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. பின்னர் பரணி மகா தீபத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சொக்கப்பனை முக்கில் அமைக்கப்பட்டுள்ள மகா ருத்ர தீபமான சொக்கப்பனையில் ஏற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் மேலக்கருங்குளம் பகுதியில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கோரி அப்பகுதி மக்கள் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தை அடுத்து அமைந்துள்ள மேலக்கருங்குளம் அசோகபுரம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 35 ஆண்டுகளாக குடிநீர் மற்றும் தெருவிளக்கு சாலை வசதிகள் உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் மேலப்பாளையம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது பல ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவதாகவும் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் மானூர் தாலுகாவில் உள்ள கீழப்பிள்ளையார்குளம் கிராமத்தில் சீரான குடிநீர் மற்றும் மயான சாலை அமைக்க கோரி கிராம மக்களோடு பாரதிய ஜனதா கட்சியினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் மானூர் தாலுகாவில் உள்ள கீழப்பிள்ளையார்குளம் கிராமத்திற்கு கடந்த சில மாதங்களாக குடிநீர் வரவில்லை. இதனால் கிராம மக்கள் பெரும் அவதிப்படுவதாகவும் எனவே அந்த கிராமத்திற்கு சீரான குடிநீர் வழங்க வேண்டியும் மேலும் அங்குள்ள தனுஷ்கோடி நகரில் சரியான கழிவுநீர் நீரோடை இல்லாததால் மழைநீர் தேங்கி இருப்பதால் சாலைகள் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சி அளிக்கிறது. மேலும் அங்கு ஊர் பொதுமக்களுக்கு மயான சாலைக்கு செல்லும் சாலையும் இல்லாததால் கிராம மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுவில் தெரிவித்தனர். கிராம பொதுமக்களோடு பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கணேசமூர்த்தி, தமிழ்செல்வன், மாவட்ட செயலாளர் முத்து பழவேசம் உள்ளிட்ட ஏராளமானோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். குடிநீர், கழிவுநீர் ஓடை, மயான சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து தராவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர்.
நெல்லை மேலப்பாளையம் அருகே கணேசன் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் மாநகராட்சி நிர்வாகம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டியுள்ளது. அதற்கு உரிய இழப்பீடு வழங்க மறுத்து வருவதாக கூறி 150 அடி உயரமுள்ள அதே நீர்த்தேக்க தொட்டியில் குடும்பத்துடன் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தை அடுத்த கணேசபுரம் பகுதியை சேர்ந்தவர் கணேசன் ஏசி மெக்கானிக்காக உள்ளார். இவருக்கு சொந்தமான நிலம் ஜேவியர் காலனி பகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு உள்ளது. இந்நிலையில் தனக்கு சொந்தமான இடத்தில் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதற்கு உரிய இழப்பீடு கேட்டு தொடர்ந்து போராடி வருகிறார். மாநகராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் இவரது கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. இதனையடுத்து இது குறித்து நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து உள்ளார். இதனிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் உரிய இழப்பீடு வழங்க கோரி வீட்டிலேயே உள்ளிருப்பு போராட்டம் இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 150 அடி உயரமுள்ள அதே நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி உரிய இழப்பீடு வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கையில் பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலையும் வைத்துக் கொண்டு மேலே இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்தார். பின்னர் அரை நிர்வாண போராட்டம், மாவட்டம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் மூலம் நோட்டீஸ் அனுப்பும் போராட்டம் என பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் தற்போது மனைவி மற்றும் மகளுடன் கணேசன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் அமர்ந்து கொண்டு குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள போவதாக கூறி வருகிறார். தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கணேசனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டு தற்கொலை முயற்சியை கைவிட்டு குடும்பத்துடன் இறங்கிய அவர் தனது ஆதார் அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு எங்காவது சென்றுவிடப் போகிறேன் என தெரிவித்து சென்று விட்டார். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு நேற்று மாலை சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சயான் கோலிவாடா அம்பேத்கர் நகர் கோக்ரி அகர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட கொழுக்கட்டைகள் மற்றும் பிடி கொழுக்கட்டைகள் சாமிக்கு படைக்கப்பட்டது. பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் தலைவர் CV வேல்முருகன் நாடார், செயலாளர் NM முருகராஜ் நாடார், துணைத் தலைவர் A விருத்தீஸ்வரன் நாடார், துணை செயலாளர் N இசக்கிமுத்து கண்ணன் மற்றும் தங்க சேர்மன் நாடார், இந்திரா, ரஞ்சிதமணி, ராஜகிளி, கலா, முத்துரதி, சேர்மபாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு போராட்ட களத்தில் பிரார்த்தனை செய்த விவசாயிகள். அரசு பேருந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் பலி, நடத்துனர் உள்பட 25 பேர் காயம். நைஜீரியாவில் விவசாய தொழிலாளர்கள் 110 பேர் கழுத்தறுத்து கொடூர கொலை. அனைத்து ரயில் நிலையங்களிலும் மண் குவளையில் தேநீர் விற்பனை செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.